சிங்கம் ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பெக்யூலியர் தான். ஒரு முறை சிங்கம் கர்ஜிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும், எல்லா திசைகளும் அதிரும். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை, கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது, தொட்டா விடாது. காட்டோட 4 பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டரின்னு தன்னுடைய பவுண்டரியை தானே வகுக்கும். அப்படிதான் அந்த காட்டையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். எப்போ எதிலையும் தன்னோட தனித்தன்மையை இழக்கவே இழக்காது. எஸ், a lion is always a lion. There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. And even if it is single, it will be the king of jungle. It is not only a description but also a clear declaration. அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதோடும் தவறில்லை. நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லிருப்பீங்களா? என்ன தவறுன்னு கேக்குறீங்க? இன்னைக்கு சொல்லி பாருங்க. புரட்சித்திரி அம்மாவை பார்த்து அவர்களை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்கள். சொல்லி பாருங்களேன். சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா வந்து தூங்கிருமா? சிங்கம் வேட்டைக்கு போவானா? வேட்டைக்கு மட்டும் தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா? மற்ற நேரத்தில் சாப்பிட்டு போய் தூங்கிருமா? அந்த மாதிரி சிங்கமா இருக்கக்கூடாது. சிங்கம்னா வந்து சிங்கமா இருக்கணும், தூங்குகின்ற சிங்கமா இருக்கக்கூடாது. இது எதுக்காக சொல்றேன்னா, தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன், இல்லைன்னா அவரை பற்றி நான் பேச மாட்டேன். அங்கே வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவரையும் தாய் மாமன் அப்படின்றார். அவர் வந்து மாமா அங்கிள் கூப்பிடுவார். நீங்க என்ன கூப்பிடு, அங்கிள் கூப்பிடு, தாத்தான் கூப்பிடுங்க, என்ன வேணா கூட கவலைப்படல. ஆனால் தரம் என்று ஒன்று இருக்கிறது. You cannot call the honorable prime minister by his name. You cannot call the chief minister of our state by his name. You cannot ridicule them because they elected people. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்க அந்த மனிதனுக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ, அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும். அந்த தரத்தை கற்றுக்கொள்ளுங்கள் விஜய் அவர்களை. நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்க சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க அப்படின்னும் போது பாராட்டினீங்க. அதே சமயத்தில் நல்ல கருத்தை சொல்லும் போது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள். நீங்க தைரியம் தான் என்கிட்ட வந்து பேசி பாருங்க. என் மனைவியும் மக்களையும் பற்றி கமெண்ட் போடுறதுனால நீங்க ஒன்னும் சாதிக்க போறது இல்ல. இதையெல்லாம் கண்டு பயந்தவன் நான் அல்ல. ஏற்கனவே ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க லாங் பேக், உங்க தலையை எடுத்துருவோம் நாங்க. ஐயா எடுக்கிறதா எடுத்துறீங்க, நம்பர் 2 கல்யாண நகர் கொட்டி வகை வீடு, அங்க வந்து எடுங்க. ரோட்ல எடுத்துறீங்க, தலை வேற துண்டா போய் கிடக்கும், வீட்டுக்கு வாங்க. இது சாதாரணவன் கிடையாது. நானும் பலரை சந்தித்து வந்தார். கல்லூரியில் படிச்சிருக்கேன், கல்லூரி ரவுடிசத்தை பார்த்திருக்கேன், எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனால் தரம் இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும், தர்மம் இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். We are all popular people. When we speak, we should speak the truth.